திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, பூரம் நட்சத்திரத்தினுடைய முழு பலன்கள் என்ன, ஒவ்வொரு திசைகளும் உங்களுக்கு என்ன செய்யும், இறுதியாக என்ன வழிபாடுகள் செய்யலாம் அப்படிங்கிறத தான் நம்ம வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். பூரம் அப்படின்னாலே காலபுருஷனுக்கு 5வது ராசியாக இருக்கக்கூடிய சிம்ம ராசியில் நடு நட்சத்திரமாக ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம், 4 பாதங்களும் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. பூரம் அப்படின்னாலே சுக்கிரனுடைய நட்சத்திரம், சூரியன் வீட்டில் இருந்து சுக்கிரனுடைய நட்சத்திரம். அதே போல் பூரத்தின் அதிபதி யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா சுக்கிரன், அதி தேவதை யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா பார்வதி தேவி. இவங்க செவ்வாயினுடைய கர்ம பதிவை வாங்கின நட்சத்திரம். செவ்வாய் தான் அவங்களுடைய கர்மாவை கழிக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அப்போது இவர்கள் பிறக்கும் பொழுது பார்த்துட்டிங்கன்னா பூர நட்சத்திரம் அப்படின்னா சுக்கிர திசையில் பிறப்பாங்க. அதிர்ஷ்டம், பெயர், புகழ், அழகு எல்லாத்தையும் கவரக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாமே இயற்கையாகவே இவங்களுக்கு இருக்கும். அவங்க பேசினாலே அவ்வளோ இனிமையாக இருக்கும். ஒருத்தர்கிட்ட பேசி கவர் பண்ணணும் அப்படின்னா பூர நட்சத்திரக்காரங்கிட்ட கேட்டால் தெரியும். ஏன்னா அவங்க காலப்புருஷனுக்கு 5வதாக இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடியவர்கள். எல்லாத்தையும் சினிமா சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பாங்க. அதே மாதிரி பாருங்கள், எல்லா விஷயங்களுக்கும் இவங்களுக்கு கை வரும். எல்லாத்தையுமே கற்றுக்குவாங்க. எல்லாத்துலேயும் பயங்கர இன்ட்ரெஸ்டாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூரம். சீக்கிரம் ஃப்ரெண்ட் எல்லாமே பிடிச்சிருவாங்க. அதே போல் ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, தன்னோட கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, அம்மா அப்பா சொந்தக்காரங்க உறவினர்கள் எல்லாத்தையுமே தன் வசப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நட்சத்திரம் இந்த பூர நட்சத்திரம். இதற்கு யார் பலமாக இருக்கணும்னு பார்த்துட்டிங்கன்னா சுக்கிரன் பலமாக இருக்கணும். உங்கள் நட்சத்திர அதிபதி சுக்கிரன் பலமாக இருக்கணும். இவங்க எல்லாருமே உங்களுக்கு உதவி பண்ணணும், எப்பொழுதுமே இவர்கள் உங்களுக்கு கேடு நினைக்காமல் இருக்கணும் அப்படின்னா உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் நல்லா இருக்கணும். அதே போல் இவர்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் கிடைத்தாலும் கூட அதுவும் நீங்கள் அனுபவிக்கணும் அப்படின்னா உங்கள் லக்னாதிபதி நல்லா இருக்கணும். இப்போ இந்த 3 பேரும் நல்லா இருந்து விட்டால் இந்த பூர நட்சத்திரம் நீங்கள் சேஃப் ஆகிட்டீங்க. இந்த பிறவியில் எப்படி ஜெயிச்சிருவீங்க, ஓரளவுக்கு உங்கள் லைஃப் அப்படி ஸ்மூத்தாக கொண்டு போயிடலாம். எவ்வளோ பிரச்சனைகள், 7 சனியா என்ன, குரு பயிற்சி நல்லா இல்லையா, சனி பயிற்சி நல்லா இல்லையா, எது நல்லா இல்லைனாலும் இந்த 3 கிரகங்களும் நல்லா இருந்தால் ஓரளவுக்கு பிரச்சனையை சரி செய்து கொண்டு போய் விடலாம். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். 2வது பாருங்கள், இந்த பூர நட்சத்திரக்காரங்க நிறைய ஏமாற்றங்களை சந்திப்பாங்க. நிறைய ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடியவர்கள். நம்பி 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 ஏமாறுவாங்க. எப்படி ஏமாறுவாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இவங்களை யாராவது ஒருத்தர் புகழ்ந்து பேசிட்டாலோ அல்லது யாராவது இவருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்துட்டாலோ, இவர்களை உயர்த்தி வைத்து இவர்களை முன்னாடி நிறுத்தி பேசக்கூடியவர்களாக இருந்துட்டாங்களோ அவங்களுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்துருவாங்க. தன்னையே விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கூட வந்துடும் ஒரு சில டைமில். ஏன்னா இவர்கள் புகழ்ச்சிக்கு அடிமையாகுவாங்க. அதே போல் இவர்களுக்கு எப்படி வெற்றி கிடைக்கும் அப்படின்னா, எப்போ இவங்களை யார் முதுகில் குத்துறாங்களோ, இப்போ இவங்களுக்கு நீங்கள் பூர நட்சத்திரக்காரங்க பாருங்கள், எல்லாத்தையும் வாண்டடாக ஈர்த்து கொள்ளக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கும். எல்லா சொந்த பந்தங்கள் நல்லா இருக்கும்னு நினைப்பீங்க. சொந்தக்காரங்கிட்ட நல்லா போய் பழகுவீங்க. அதே போல் கூட பிறந்தவங்க, அம்மா அப்பா, இவங்க எல்லாத்துக்கூடையும் நீங்கள் நல்லா பழகினாலும் கூட எவ்வளோ ப்ளஸ் இருக்குமோ அதே அளவுக்கு மைனஸும் உண்டு. எல்லாரும் இயல்பானவங்க, எல்லாத்துக்கிட்டையும் விஷயங்களை சொல்லுவாங்க, எல்லா ரகசியங்களையும் சொல்லுவாங்க. எல்லாம் தன்னை பற்றியாக இருந்தாலும் சரி, தனக்கு தெரிஞ்ச விஷயங்களாக இருந்தாலும் சரி, மற்றவர்களுக்கு எடுத்து அவங்களுடைய வாழ்க்கைக்கும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க பூரம். ஏன்னா பூரத்தில் 2 பேர், அதாவது நம்ம ஒருத்தர் என்ன சொல்லலாம்னா பார்வதியை சொல்லலாம், இன்னொன்று யாரை சொல்லலாம்னா ஆண்டாளை சொல்லலாம். ஆண்டாள் என்ன பண்ணாங்க, பெருமாளை மனசார நினச்சி அவர்களுக்காக ஏங்கி 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 மார்கழி மாதம் முழுவதும் பெருமாளுடைய அனுகிரகம் எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் கிடைக்கும்னு நினச்சி அவங்களையும் எழுப்பி கூட்டிகிட்டு போய் அந்த விஷயங்களை அவங்க செய்வாங்க. அந்த இறை பக்தியை அவங்க உணர்வாங்க. அதே போல் தான் பார்வதி தேவியும். பார்வதி தேவி என்ன பண்ணாங்க, தன்னுடைய கணவருக்காக எல்லாத்தையும் பகைச்சிக்கிட்டாங்க. அவங்க அப்பா எல்லா விஷயத்தையும் பகைச்சிக்கிட்டு வந்தாங்க. ஆனால் அவங்க இருக்கிறப்போ எல்லாத்துக்குமே அவங்களுடைய அறிவையும் அவருடைய ஞானத்தையும் எல்லாத்துக்குமே புகட்டிகிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு, அவங்களுடைய கதைகள் எடுத்து நம்ம புராணங்கள் மூலமாக படித்தோம்னா இந்த பூரத்தினுடைய தன்மை முழுமையாக தெரிஞ்சிடும் நமக்கு. அப்போது இவங்க யாரெல்லாம் நல்லா இருக்கணும்,
யாருக்கெல்லாம் இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்களோ, அதே போல் இவங்க எவ்வளோ அளவுக்கு ஃப்ரீயாக மைண்டை விடுறாங்களோ, இவங்களுடைய ரகசியத்தை யாருக்கிட்ட சொல்கிறாங்களோ அவங்க தான் அவங்க ரகசியத்தை முதல்ல உடைச்சி அவங்கள அவமானப்படுத்துவாங்க. சுக்கிரன் அப்படின்னா வைரம்னு சொல்கிறோம். குப்பையிலேருந்து தான் வைரம் கிடைக்குதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? எப்படி இந்த குப்பையிலிருந்து வைரம் கிடைச்சதோ அதே போல் கோபுரம் வரைக்கும் செல்லக்கூடிய நட்சத்திரம் பூர நட்சத்திரம். நம்முடைய கோபுரத்தினுடைய நம் நாட்டின் கோபுரத்தில் இருக்கக்கூடியது ஆண்டாளுடைய கோவில் கோபுரம் தான். அப்போ ஆண்டாளின் நட்சத்திரம் பூரம் தானே. அப்போ குப்பையிலிருந்து எடுக்கப்பட்ட வைரம் கோபுரம் போல உயரும் ஒரு நாள் அப்படிங்கிறது. வைரத்தை செதுக்கும் பொழுது செதுக்கி செதுக்கி வரும் பொழுது கோபுரத்தின் தன்மையை கோபுரம் போல உயர்ந்து நீங்களும் நிற்பீங்க அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. இவங்களுக்கு எந்த அளவுக்கு ப்ளஸ் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நம்புகிறாங்களோ, யாருக்கெல்லாம் உதவி பண்ணுறாங்களோ, யாரையெல்லாம் வந்து இவர்கள் வந்து நல்லவங்க, இவங்ககிட்ட நம்ம வாழ்க்கையை ஒப்படைக்கலாம், இவங்க நமக்கு நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி யாரை நீங்கள் நம்புறீங்களோ அவங்க தான் உங்களுடைய முதல் எதிரி. அப்போது உங்களுடைய ரகசியத்தை நீங்கள் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, யாரையும் நம்பக்கூடாது. முதல்ல இறைவனை தவிர உங்கள் அப்பா அம்மாவே உங்களுக்கு துரோகம் தான் செய்வாங்க. வெளிப்படையாக நான் சொல்கிறேன், இது வந்து உண்மை. ஏன்னா ஆண்டாளுடைய அப்பா என்ன பண்ணினாருங்க, அதே போல் பார்வதியினுடைய அப்பா என்ன பண்ணார், கடைசின வரைக்கும் பெருமாளையும் அவர் அடைய விடலை, சிவனையும் அவர் அடைய விடலை. தானாக இவங்க போய் ஒரு காலகட்டங்களில் இணைந்து கொண்டார்கள் இல்லைங்களா? இவங்க எல்லாத்தையும் தாண்டி போய் தான் இணைஞ்சாங்க. அப்போது தன்னுடைய இது வந்து எதற்காக நம்ம சொல்கிறோன்னா, நீங்கள் என்ன பண்ணினாலும் உங்களுக்கு ஆப்போசிட்டாக செய்கிறதுக்கு ஒரு பார்ட்டி இருப்பாங்க, ஒரு நபர் இருப்பாங்க. நீங்கள் என்ன புதிய முயற்சி பண்ணினீங்கனாலும் உங்களுக்கு அகெயின்ஸ்டாக ஒருத்தருக்கு பேசுகிறதுக்கு ரெடியாக நிற்கிறாங்க. அதனால் நீங்கள் எதுலேயும் பொறுமையாக தான் கையாளணும். என்ன விஷயம் செஞ்சீங்கனாலும் யாருக்கிட்டையும் உங்கள் ரகசியத்தை சொல்லக்கூடாது. நீங்களே உட்காந்து யோசிங்க. பிரபஞ்சத்தினுடைய லிங்க் உங்களுக்கு நிறையா இருக்குது. ஏன்னா காலபுருஷனுக்கு 5வது ராசியில் இருக்கக்கூடிய நடு நட்சத்திரமாக இருக்கக்கூடிய பிரம்மாண்டமாக ஒழிக்கக்கூடிய நட்சத்திரம். ஜொலிப்பு, அன்பு, ஆதரவு, லக்ஸரியான வாழ்க்கை, சந்தோஷங்கள், இது எல்லாமே இயற்கையாக கடவுள் கொடுத்துட்டாரு. ஆனால் இதையெல்லாம் கொடுத்த ஒரு கடவுள் உங்களுக்கு மைனஸ் ஆகவும் ஒரு விஷயத்தை நீங்கள் யாரையெல்லாம் நம்பி போகிறீங்களோ அவங்க எல்லாமே உங்களை முதுகில் குத்துவாங்க அப்படிங்கிறது ஒரு பாடமாக உங்களுக்கு சொல்கிறார். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிறது தான் முதல்ல நம்ம சொல்லக்கூடிய பூர நட்சத்திரத்துக்கு உண்டான பதிவு. இது வந்து ஃபஸ்ட்டு. 2வது விஷயம் பாருங்கள், ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அதில் பிடிவாதமாக தான் இருப்பீங்க. நான் நடத்தணும் அப்படின்னா நடத்தியே ஆகணும், இது எனக்கு வேணும்னா இது வேணும். அது நீங்கள் திருமண வாழ்க்கையில் ரொம்ப பிடிவாதமாக இருப்பீங்க. பூரம் அப்படின்னா சுக்கிரனுடைய நட்சத்திரம். மேக்சிமம் லவ் மேரேஜ் தான் பண்ணுறக்குண்டான வாய்ப்பு உண்டு. ஏன்னா 5ஆம் இடங்கிறது காதலுக்கு 5ஆம் இடம் தான். அதில் நடு நட்சத்திரமாக இருக்கக்கூடிய சுக்கிரனுடைய காதல் கிரகமும் சுக்கிரன் தான். அப்போ மேக்சிமம் பாருங்கள், பூர நட்சத்திரம் 80லேருந்து 90% லவ் மேரேஜ் தான் பண்ணுறாங்க. அப்படியே லவ் மேரேஜ் பண்ணாலும் நிம்மதி இருக்கிறது இல்லை. அரேஞ்ச் மேரேஜ் பண்ணாலும் அந்த பழைய லவ்னு நினச்சிக்கிட்டோ அல்லது வந்து கணவர்கிட்டையோ ஏதாவது ஒரு விஷயத்தில் கருத்து வேறுபாடுகள் மூலமாகவோ நிம்மதி இல்லாமல் இருக்கிறாங்க. இது வந்து நிறைய அனுபவத்தில் நம்ம பார்த்தாச்சு. ஸோ இவங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்கிறது நம்பிக்கை துரோகம் பண்ணுவாங்க, யாரையும் நம்பாதீங்க. 2வது, இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டு, அது இயற்கையாகவே உங்களுக்கு இருக்கும். அப்போது உங்களுடைய வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய விஷயங்களும் கொஞ்சம் மாற்றி விட்டு கொடுத்து போனீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை ஜெயிக்கும். சிம்மராசினால பிடிவாத குணம்தான், முரட்டு குணம்தான். ஆனால் அவங்களுக்கு மைனஸ் என்ன, பாசம், அடிமையாக இருக்கிறது, இதெல்லாமே ஒரு மைனஸும் இருக்குது. அப்போ அதில் பூரம், அது பூரம் ரொம்பவுமே ஜாஸ்தி, யோசிக்கவே யோசிக்காது. ஒருத்தர் வந்து நம்பிட்டா, நான் உன்னை நம்பிட்டேன், எனக்கு நீ தான் எல்லாம் அப்படின்ட்டாங்கன்னா எல்லாத்தையுமே கொடுத்துட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி கேரக்டர் தான் இந்த பூரம். அதே போல் பாருங்கள், அது 5வது ராசியில் இருக்கக்கூடிய நடு ராசியாக இருக்கிறதுனால அந்த சிம்மமே கோபமான ராசி. ஆனால் அதில் கோபத்துலேயும் ஒரு குளிர்ச்சி, ஒரு அழகு, ஒரு திறமை, ஒரு எல்லா விஷயங்களுமே தன்மையாக இனிமையாக இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் அப்படின்னு அது பூரம். கோபம் இருக்கும், ஆனால் வெளியே வந்து அந்த கோபத்தை வெளிப்படையே பெருசாக காட்டாமல் தன்மையாகவும் காட்டக்கூடிய தன்மை இவர்களுக்கு உண்டு அப்படிங்கிறத முழு உண்மை. பூர நட்சத்திரத்துக்கு முதல் திசை சுக்கிர திசை, 20 வருட காலங்கள், 4 பாதங்கள் இருக்குது. ஏகதேசம் முதல் பாதத்தில் பிறந்துட்டிங்கன்னா 18-19 வருஷம் சுக்கிரன் இருப்பார். 2ஆம் பாதத்தில் பிறந்தீங்கன்னா 10 to 15 வருஷம். 3ஆம் பாதத்தில் பிறந்தீங்கன்னா ஏகதேசமாக ஒரு 5 to 10 வருடங்கள். 4ஆம் பாதத்தில் பிறந்தீங்கன்னா ஒரு 5 வருடம், 4 வருடத்திற்குள்ளே சுக்கிர திசை இருக்கும். இப்போது சின்ன வயதில் சுக்கிரன் வந்தால் குட்டி சுக்கிரன் குடியை கெடுக்கும்னு சொல்லுவாங்க. அது அப்படி கிடையாதுங்க. குட்டி சுக்கிரன் என்ன பண்ணுன்னா, நிறைய ஆசைப்படும், அது வேணும் இது வேணும் அப்படின்னு, செலவுகள், தேவையில்லாத நிறைய ஆசைகள் அப்படிங்கிறது
இப்போ ஒரு இளம் வயதில் வருது, ஒரு பருவத்தில் வருது அப்படின்னா, ஒரு பருவத்தில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், வீடு வாங்குவாங்க, சொத்து வாங்குவாங்க, அதெல்லாம் யூசேஜாக இருக்கும். இளம் வயதில் சுக்கிரன் வரும்பொழுது என்ன குட்டி சுக்கிரன் வரும்பொழுது என்ன பண்ணுவார் அப்படின்னா, தேவையில்லாத இந்த விளையாட்டு ஜாமான்கள் வாங்குறது, லக்ஸரியான சின்ன சின்ன பொருட்கள் வாங்குறது, ஒரு அசட்டாக இல்லாமல் விரயமாகக்கூடிய ஒரு செலவுகளை தான் இந்த குட்டி சுக்கிரன் ஏற்படுத்தும். அப்போ இந்த சுக்கிர திசையில் பாருங்கள், நீங்கள் பிறந்ததுக்கப்புறம் அந்த குடும்பம் ஒரு வளர்ச்சியாக இருக்கும். நீங்கள் பிறந்ததுக்கப்புறம் அந்த குடும்பத்தில் ஏதாவது சுக்கிரன் நல்லா இருந்து விட்டால், உங்கள் ஜாதகத்தில் நான் முதலே சொல்லியிருக்கேன், சுக்கிரன் நல்லா இருக்கணும், சூரியன் நல்லா இருக்கணும், லக்னாதிபதி நல்லா இருக்கணும், இவங்க 3 பேரும் நல்லா இருக்கணும். அப்போது அதே போல் சுக்கிரன் நல்லா இருந்து விட்டால் பிறக்கும் பொழுதே ஆடம்பர வாழ்க்கை, கேட்டதெல்லாம் கிடைக்கும். அந்த சுக்கிர திசை வரைக்கும் கேட்டதெல்லாம் கிடைக்கும். படிப்பு, நல்ல படிப்பு, எந்த ஸ்கூலில் உங்களை நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை விட பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய ஸ்கூலில் கூட உங்களை படிக்க வைக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் கூட இந்த சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அடுத்து பாருங்கள், நம்ம ஏகദേശம் ஒரு 10 வருஷம் போட்டுக்கலாம். அந்த 10 வயசுக்கு மேலேருந்து உங்களுக்கு சுக்கிரன் முடிச்சுட்டு சூரியன் வராரு. அந்த சூரியன் வந்து உங்களுக்கு 6 வருட காலங்கள் உங்களுடைய ராசி அதிபதி. உங்கள் ராசி அதிபதி யார்? சூரியன் தான். அந்த சூரியன் திசை நடத்துது. அந்த சூரியன் திசை நடத்துகிறப்போ லக்னாதிபதியோ ராசி அதிபதி திசை நடத்துனா எப்படி இருக்குன்னா, தன்னை பற்றி அறியக்கூடிய தன்மை தெரியும், தன்னுடைய பவர் என்னங்கிறது தெரியும், தான் யார், தன்னுடைய நிலைகள் என்ன, ஒரு பெயர், ஒரு புகழ், சின்ன வயசுலேயே பிரபலம் அடைகிறது, சின்ன வயதிலே அதிக நாலேஜ், ஒரு தேஜஸான சூரியனாலே தேஜஸ், ஒளி பொருந்திய ஒரு முகம், பார்த்தாலே கையெழுத்து கும்பிட்ற மாதிரி ஒரு அமைப்பு, இதெல்லாமே சூரியன் நல்லா இருந்து விட்டால் கண்டிப்பாக நடக்கும். படிப்பில் ஃபஸ்ட்டாக வர்றது, ஒரு போஸ்டிங் கிடைக்கிறது, ஸ்கூல் பீப்புள் லீடர், அது கிளாஸ் லீடர் ஆகிறது, இந்த மாதிரி எந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீங்களோ அதில் ஒரு ஃபஸ்ட் கிளாஸாக மேனேஜ்மெண்ட் பொறுப்பு வாங்குறது, நல்ல பையன், நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லி வாங்கக்கூடியது. இதே சூரியன் கெட்டு விட்டால் கொஞ்சம் படிப்பில் மந்தம், ஒரு பெயர் புகழ் கொஞ்சம் குறைவு, உடல் ரீதியாக பிரச்சனைகள் வர்றது, நரம்பு சார்ந்த பிரச்சனைகள், தலை சார்ந்த பிரச்சனைகள், கண்ணாடி போட்டுக்கிறது சிறு வயதிலேயே, கண் சார்ந்த பிரச்சனைகள், இதெல்லாமே வரும். அடுத்தது சந்திர திசை 10 வருட காலங்கள், ஒரு 17 வயசுலேருந்து 27 வயசு வரைக்கும் போடலாம். இந்த சந்திரன் தான் உங்களுடைய மேல் படிப்பு மற்றும் திருமணம் அல்லது உங்களுடைய வேலையை சொல்லக்கூடிய கிரகம். இந்த சந்திரன் என்ன பண்ணுவாருன்னா, உங்கள் சந்திரனே தான் உங்களுக்கு நட்சத்திரமாக வராரு. அப்போது இந்த சந்திரன் நல்ல இடத்தில் இருக்கிறார், ஆனால் பாவ கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கக்கூடாது. சந்திரனோட ராகுகேது சேர்க்கையோ, ராகுகேதோட பார்வையோ, செவ்வாயினுடைய பார்வையோ, சனி பகவானுடைய பார்வையோ பெற்றுவிட்டால் இந்த சந்திரன் கெட்டுவிட்டார் என்று அர்த்தம். அப்போ நல்லா இருந்துட்டால் நல்ல படிப்பு, நல்ல வேலை, இந்த டைமில் தான் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன், இந்த பூரம் வந்து மேக்சிமம் லவ் மேரேஜ் பண்ணணும்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ இந்த சந்திர திசை வந்த உடனே இது எல்லாமே ஆரம்பமாகும். மனசு அலைப்பாயும், நல்லா இருந்தாலும் நல்லா இல்லாட்டியும் மனசு அலைப்பாயும், இன்னொருத்தர் மேலே ஒரு ஈர்ப்பு வரும், தன்னை பற்றி புகழணும்னு நினைப்பாங்க, தன்னுடைய அழகை வர்ணிப்பாங்க. அதே போல் வந்து மனது ஒரு குரங்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது இந்த சந்திர திசையில் அவங்க பார்ப்பாங்க. ஒரு இடத்துல நிலையான ஒரு மனம் இருக்கவே இருக்காது உங்களுக்கு. அப்போ இந்த டைமில் தான் இந்த லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அவமானங்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இது எல்லாமே நடக்கும். ஒருவேளை சந்திரன் நல்லா இருந்துட்டா லவ் பண்ணுவீங்க, 5ஆம் இடம் நல்லா இருந்தால் லவ் சக்ஸஸ் ஆகும். உங்கள் லக்னத்துக்கு திருமண வாழ்க்கை அப்பா கண்டிப்பாக எதிர்ப்பார். உங்கள் திருமண வாழ்க்கையை கண்டிப்பாக அப்பா சப்போர்ட் பண்ணவே மாட்டார். அதையெல்லாம் எதிர்த்து போராடி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் பெருசாக வெளியே யாருக்கும் தெரியாது. இதே சந்திரன் கெட்டுவிட்டால் நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர் கண்டிப்பாக நல்லா இருக்க மாட்டார். அதே போல் இதன் மூலமாக உங்கள் குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் வரும். சொந்த பந்தத்தினால நீங்கள் நிறைய அவமானப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும். மனசை போட்டு அப்படியே கசக்கி எடுத்துருவாங்க. மன வேதனையை கொடுத்துருந்த சந்திரன் 10 வருஷத்தில். ஒரு படிப்பில் நிம்மதி இருக்காது, நல்ல படிப்பை கெடுத்துருவார். நல்ல படித்த பிள்ளைகளாக இருந்தாலும் இந்த சந்திரன் நல்லாக இல்லாவிட்டால் படிப்பில் கோட்டை விட்டுருவாங்க, ஒரு போஸ்டிங் கிடைக்காது, இதெல்லாமே நிறைய சந்திக்க வேண்டிய அமைப்பு வந்துடுது. நல்ல வேலை வாய்ப்பு இருக்காது, அப்படியே நொடிஞ்சு உட்காந்துருவாங்க அந்த சந்திரனில். அடுத்தது செவ்வாய். கண்டிப்பாக சந்திரன் நல்லா இருக்கணுங்க. சந்திரன் நல்லா இருந்துட்டா, ஏன்னா செவ்வாய் அடுத்தது வந்து உங்களுக்கு உங்கள் கர்மாவை எப்போ கழிப்பார்னா செவ்வாயில் தான் கழிப்பார். செவ்வாய் திசையில் தான் உங்கள் கர்மா கழியக்கூடிய கணக்கு. சந்திரனில் ஃபுல் ஆட்டமாக இருக்கும், ஜாலி என்ஜாய்மெண்ட்டு, தான் சொன்னது நான் செய்கிறது எல்லாமே ஒரு பக்கம் சந்தோஷங்கள் எல்லாமே இருந்துட்டாலும் செவ்வாயில் அதற்குண்டான தண்டனை கிடைக்கும். எப்படி அப்படின்னா, செவ்வாய் உங்கள் ராசி கட்டத்தில் நல்லா இருந்துடணும். நல்லா இல்லாமல் இருந்து விட்டால் உங்கள் கர்மா, இந்த பிறவியினுடைய கர்மா இந்த செவ்வாய் திசையில் 7 வருட காலங்களை கழிப்பார்.
வேலை கிடைக்காது. திருமண வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு அடி விழுகும். நீங்களே ஆசைப்பட்டு திருமணம் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் விருப்பப்பட்ட திருமணம், நல்ல வசதியான திருமணங்கள், நல்லா இருக்கீங்க சந்திர திசையில் அப்படின்னு இருந்தாலும் கூட இந்த செவ்வாயில் திருமண வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாக மாறும் 7 வருட காலங்கள். அதே போல் கோபம், பொறாமை குணம் இதெல்லாமே வந்துடும். ஒருவேளை சிறு வயதில் இந்த கல்யாணமே செவ்வாய் திசையில் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வந்து விட்டால், ஒரு 20லிருந்து ஒரு 27க்குள்ளே இந்த கல்யாண வயது வர்றப்ப செவ்வாய் வந்துருச்சுன்னா, அல்லது அந்த காலகட்டங்களில் லவ் பீரியட் எல்லாம் ஓடிட்டு இருந்துச்சுன்னா, கேஸும் கூட விழுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏதாவது ஒரு வம்பு வழக்குகள் கண்டிப்பாக வரும். ஒரு முறையாவது தன்னை ஏன் எனக்கு இந்த மாதிரி ஒரு பிறவி எனக்கு கொடுத்த அப்படின்னு யோசிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை இந்த செவ்வாய் திசை கொடுத்து விடும். அப்போ செவ்வாயில் நீங்கள் சந்திரன்லையும் கூட கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் கூட செவ்வாய் திசை உங்கள் ஜாதகத்தில் பார்த்துக்கோங்க. அது கொடுத்துருப்பாங்க, அந்த பீரியட் எப்போ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த 7 வருட காலங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ இந்த செவ்வாய் திசை 7 வருட காலங்கள் திருமணமாகி ஒரு குழந்தை வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருந்தாலும் அந்த டைம்லலாம் கொஞ்சம் சர்ஜரி பண்ண வேண்டியது, அதே போல் குழந்தை சிரமப்பட்டு பிறக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள், அதனால் குடும்பத்தில் வம்பு வழக்குகள் இதெல்லாமே நிறையா வரும். ஸோ செவ்வாய் உங்கள் கர்மாவை கழிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள், ஊர் விட்டு ஊர் போடுறது, சொந்த வீட்டில் இருந்தாலும் கூட சொந்த வீட்டை விட்டு காலி பண்ணி வாடகை வீட்டுக்கு போகிறது, இதெல்லாமே நடக்கும். நிலங்கள், வீடு ஏதாவது விற்பனைக்கு வர்றது, இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. செவ்வாய் கொஞ்சம் கவனமாக இருங்க. நல்லா இருந்துட்டா ஒரு 70% இந்த பிரச்சனை நடக்கும். ஆனால் வெளியே தெரியாது, அல்லது நீங்கள் சமாளிச்சிருவீங்க, அல்லது நீங்கள் கண்டிப்பாக சமாளித்து வெளியே வந்துடுவீங்க. அடுத்து ராகு திசை 18 வருஷம். இந்த ராகு என்ன பண்ணுவாருன்னா, உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய கெரியர், நீங்கள் செய்ய வேண்டிய வளர்ச்சி எல்லாமே இந்த ராகு 18 வருட காலங்கள். பாருங்கள், இந்த சுக்கிரனும் ராகுவும் ஒரு நட்பு கிரகம்தான். பெருசாக பழி வாங்கிறது இல்லை. ஆனாலும் ராகு நன்றாக இருந்து விட்டால் இந்த சுக்கிரனும் ராகுவும் சேர்ந்து மகாலட்சுமி யோகமாக வேலை செய்யும். அப்போ ராகு திசையில் ஓரளவுக்கு சம்பாத்தியம் வந்துடும், ஒரு வளர்ச்சி வந்துடும், வெளிநாடு போக வேண்டிய ஒரு அமைப்பு கிடைக்கும், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும். இந்த பழைய நண்பர்கள் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்வாங்க இந்த டைமில். அதே போல் ஒரு வீடு கட்டுறது, மனைகள், சொத்துக்கள் வாங்கிறது, குழந்தைகள் நல்லபடியாக கல்யாணம் வைக்கிறது, அல்லது நல்ல படிப்புக்கு செலவு பண்ணுறது, இதெல்லாமே இந்த ராகு கொடுத்து விடுவார். ராகு கெட்டுவிட்டால் ஜாதகத்தில் எந்த இடத்தில் இருக்கின்றாரோ அந்த இடத்திற்கு தகுந்த மாதிரி அவமானத்தை கொடுத்து விட்டு தான் அவர் போவார். 11 இருக்கிறாரா, லாபம் வராமல் அவமானம். 7 இருக்காரா, கணவர் மூலமாக அவமானம், மனைவி மூலமாக அவமானம். 6 இருக்காரா, 5 இருக்காரா, எந்த இடத்தில் இருக்கின்றாரோ அது சார்ந்த ஒரு அவமானத்தை அவர் கொடுப்பார். அப்போ ராகு 11, 3, 6 யோகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ராகு 3, 6, 11 இருந்தால் யோகம்னு சொல்கிறோம். அப்போ இதில் யோகத்திலேருந்து காசு பணம் சொத்து சேர்க்கைகளை கொடுத்துட்டால் உயிர் சார்ந்த, இப்போ 11னா மூத்த சகோதரன், 6னா சித்தி, 3னா உங்கள் கூட பிறந்தவர்கள், உங்களுடைய மாமனார், 6ஆம் இடம் உங்களுடைய எதிரிகள், இவங்கனால ஒரு பிரச்சனைகளை கொடுப்பார். அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் உயிர் சார்ந்த பிரச்சனையும் கொடுத்து விட்டு போவார். ராகு கெட்டு விட்டால் கண்டிப்பாக கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா இந்த ராகு திசை 18 வருஷம்தான் உங்களுடைய வாழ்க்கையில் பிற்காலத்துக்கு உண்டான சேஃப்டியும் பண்ணக்கூடிய ஒரு திசை. அப்போது ராகு கெட்டுருச்சு அப்படின்னா கொஞ்சம் அமைதியாக போய்க்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. என்ன வேலை இருக்கோ அந்த வேலைக்கு உண்டான ஊதியத்தை மட்டும் நம்ம கேட்டு வாங்கிக்கணும். பெருசாக ஆசைப்படாமல் இருக்கிறது. ஏன்னா ராகு பேராசையை கொடுத்து ஏமாற்றி விடுவார். அதாவது ராகு நல்லா இருந்துட்டாருன்னா, இப்போ நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் 1 கோடி போட்டிங்கன்னா 2 கோடி எடுக்கலாம். இதே நான் ராகு நல்லா இல்லைன்னா, ராகுல இந்த ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்குலாம் கண்டிப்பாக வருவார். அப்போ என்ன பண்ணுவாருங்க, எவ்வளோ போட்டிங்கனாலும் அதற்கு ஈக்குவலாக கடனை கொடுத்துருவார். ஸோ ராகு நல்லா இருக்கணும். ராகு நல்லா இருந்தால் மட்டும்தான் ஈஸியாக சம்பாதிக்க முடியும். ஸோ ராகு கெட்டு விட்டால் இந்த திசையில் கொஞ்சம் கவனமாக செலுத்துங்க, கவனம் பண்ணுங்க அப்படிங்கிறத முழுமையான உண்மை. அடுத்து பாருங்கள், குரு திசை 16 வருடங்கள் வரும். இந்த குரு பகவான் ராகு திசை முடிஞ்சிருச்சு ஏகதேசமாக. இந்த குரு நல்லா, அதாவது ராகு திசை முடிஞ்சு இந்த குரு பகவான் 16 வருஷம் திசை நடத்துகிறார். பொதுவாக இந்த சுக்கிரன்கிறதும் குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுபகிரகம். சுக்கிரன் சுபகிரகமாக இருந்து அசுபத்தின் தலைவர் அவர், அசுர குரு. குரு பகவான் தேவகுரு, தேவர்களுக்கெல்லாம் குரு பகவான். அப்போது இவங்க 2 பேருமே கொஞ்சம் ஸ்லாஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு தான். ஆனாலும் ஓரளவுக்கு வளர்ச்சியை கொடுத்து விடுவார். குரு நல்லாவே இல்லை உங்கள் ஜாதகத்தில் அப்படின்னாலும் கூட ராகுல நீங்கள் அடிபட்டுட்டீங்கன்னா
குரு கொஞ்சம் காசு பணத்தை கொடுத்து விடுவார், கொஞ்சம் மன நிம்மதியை கொடுத்து விடுவார், இறை நம்பிக்கையை கொடுத்து விடுவார். தன்னுடைய வாழ்க்கையை மறுபடியும் திரும்பி பார்த்து நம்ம இவ்வளோ விஷயங்கள் நம்ம பண்ணியிருக்கோமா. ஏன்னா குரு அசர குருவாக இருந்தாலும் ஒரு கிரகம், அதாவது அவருடைய கூட்டத்தை வழிநடத்தக்கூடியவர் தான் அவர், இல்லைங்களா? அப்போ அதுதான் உங்களுக்கு சுக்கிரனா வராரு இல்லையா? அப்போ என்ன பண்ணுவார்னா திரும்பி பார்த்து நம்ம இத்தனை விஷயம் நம்ம பண்ணியிருக்கிறோமா, இவ்வளோ நல்லது பண்ணியிருக்கிறோமா, இவ்வளவு கெட்டது பண்ணியிருக்கிறோமா அப்படின்னு எப்போ உணர்வீங்க அப்படின்னா அந்த குரு திசையில் தான் நீங்கள் உணர்வீங்க. குரு நல்லா இருந்துட்டால் குழந்தைகளை செட்டில்மெண்ட் பண்ணிடுவீங்க. உங்கள் பிற்கால வாழ்க்கையில் என்னெல்லாம் நீங்கள் ராகுல விட்டீங்களோ, என்னெல்லாம் இந்த செவ்வாயில் விட்டீங்களோ அதெல்லாம் இந்த குரு கொடுத்துருவார். அதே போல் குரு கெட்டுட்டால் ஓரளவுக்கு நீங்கள் அந்த முன்பணத்தை நீங்கள் என்ன இழந்தீங்களோ அதை எடுக்க முடியாட்டியும் கூட ஓரளவுக்கு நிம்மதியும், ஓரளவுக்கு இறை நம்பிக்கையும், ஓரளவுக்கு உங்களுடைய ஜீவனத்துக்கு உண்டான வழிகளையும் கண்டிப்பாக குரு பகவான் கொடுத்து விடுவார். ஏகதேசமாக உங்களுக்கு குரு வர்றப்பவே ஒரு 65-70 வயசை தாண்டிடும். அதே போல் பாருங்கள், இந்த பூர நட்சத்திர அதிபதி சுக்கிரன் பார்வதின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? இந்த பார்வதி அம்மா அந்த தெய்வம் என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய குழந்தைகளுக்காக கணவர்கிட்ட சண்டை கட்டுவாங்க. அப்போ இவங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள ஃபஸ்ட்டு எதில் பிரச்சனை வரும்? கணவன் மனைவிக்குள்ள வந்ததுன்னா ஃபஸ்ட்டு குழந்தைகள்னால தான் பிரச்சனை வரும். அதுவும் பாருங்கள், இவங்களால குழந்தைகள்லாம் ஒரு மன நிம்மதி இவங்களுக்கு இருக்காது. முதல் குழந்தை என்ன ஆகும்? தலையை துண்டிக்கப்பட்டு, விநாயகர் தலையை துண்டிக்கப்பட்டு யானையினுடைய தலையை கொண்டாந்து வைப்பாங்க. அப்போ முதல் குழந்தை ஏதாவது உடல்நிலை பாதிப்புகளை கொடுத்து கொண்டே இருக்கும் அவர்களுக்கு. அதே போல் ஞானமுள்ள குழந்தைகளாக இருந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அவங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். அவர்களுக்கும் திருமண வாழ்க்கை, இந்த பூர நட்சத்திரத்தில் பிறந்த முதல் குழந்தைகளினுடைய திருமண வாழ்க்கையும் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும். அடுத்து பாருங்கள், முருகர் என்ன பண்ணுறார்? 2வது குழந்தையாக வரார். அப்போ இந்த 2வது குழந்தை என்ன பண்ணும்? கோவிச்சுக்கிட்டு, ஒரு சின்ன விஷயத்துக்கு கோவிச்சுக்கிட்டு பழனி மலையில் போய் உட்காந்துக்குவார். அதே போல தான் இவர்கள் குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க? படிப்புக்காகவோ வேலைக்காகவோ வெளிநாடு போவாங்க, வெளியூர் போய் இருப்பாங்க, தன்னுடைய சொந்த ஊர் விட்டு வெளியே போய் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும். இது மாதிரி நிறையா விஷயங்கள் உண்டு. அப்போ தன்னுடைய குழந்தைகள்னால தான் இவர்கள் குடும்பத்துக்குள்ளே சண்டைகள் வரும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உண்டு. 2வது பாருங்கள், இவங்க குழந்தைகள் இவர்கள் ஒரு நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளோ அல்லது ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகளோ, குழந்தைகள் தன்னை விட்டு பிரிந்து வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை நிச்சயமாக கொடுக்கும் இந்த பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு. அடுத்து சனி திசை. ஏகதேசமாக உங்களுக்கு குரு வர்றப்பவே நம்ம பாத கணக்கில் பிரிக்கிறப்ப ஒரு 60 to 70 வரைக்கும் எடுத்துக்கலாம். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் வருவார். இந்த சனி பகவான் வர்றப்போ ஃபஸ்ட்டு அவர் செய்கிறது என்ன தெரியுங்களா பண்ணுவார்? வந்த உடனே எல்லாத்தையும் தனிமைப்படுத்திடுவார். அதே போல் ஆன்மீக நாட்டத்தை அதிகப்படுத்திடுவார். தான தர்மங்கள் நிறைய செய்ய வச்சிருவார். குருவில் உங்களுக்கு ஆன்மீகம் கொடுத்தாலும் அந்த தானம் தர்மம், இறை உணர்வு, இறைவனை அடையக்கூடிய வழி, இதெல்லாமே சனி பகவான் கொடுத்து விடுவார். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பங்காக சனி திசை வேலை செய்யும். மேக்ஸிமம் சனி திசை குருவிலேயே உங்களுக்கு நோய் நொடிகளை நிறைய கொடுத்துருவார். அதெல்லாம் சனி திசையில் ஒரு ரெகுலர் ட்ரீட்மெண்ட்டாக எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பையும் சனி பகவான் கொடுத்துருவார். ஏன்னா சனி பகவான் அப்படின்னா நோய்க்கு உண்டான கிரகம். அவர் நோயைத்தான் கொடுப்பார் உங்களுக்கு. நோய், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள், ஒரு பிரிவினைகள், ஒரு மன வேதனைகள், இதெல்லாமே கொடுத்தது இந்த சனி திசையில். நல்லா இருந்தாலும் நல்லா இல்லாட்டையும் அடுத்தவர்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய குணம் இந்த சனி திசையில் உங்களுக்கு கொடுத்து விடுவார்கள் இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்கள் நட்சத்திரம். அப்போ இந்த சனி திசையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சனி திசையில் கொஞ்சம் உங்களுடைய உடம்பை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். 2வது கொஞ்சம் சொத்து அழியும். சனி திசையில் கொஞ்சம் நீங்கள் சேர்த்து வச்சுருக்கக்கூடிய சொத்துக்கள் கொஞ்சம் அழியும். அப்போ அதுலேயும் கொஞ்சம், அதாவது அழியும் அப்படிங்கிறது வயசாயிருச்சு, நான் என் குழந்தைகளுக்கு கொடுக்குறேன், என் பேரனுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இது தேவையில்லாத ஒரு எதிரிகளுக்கோ அல்லது தேவையில்லாத ஒரு விரயத்துக்கோ ஒரு 10 கோடி ரூபா அந்த சொத்தினுடைய மதிப்புன்னு அந்த மதிப்பு உங்களுக்கு கிடைக்காது. அதில் ஏமாற்றம் பண்ணிடுவாங்க. ஸோ அதிலலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிறது தான் இந்த சனி திசையில் நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதுக்கப்புறம் புதன் வருவார். அந்த சனி திசையே மேக்ஸிமம் எண்டிங் வந்துடும். புதன் வரக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு. புதன் வந்தாலும் புதன் உங்களுக்கு 3-12ஆம் அதிபதி. அப்போது கண்டிப்பாக இந்த புதன் வரும்பொழுது உங்களுடைய பிறவிக்குண்டான பயனை நீங்கள் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கூட வரலாம். இப்போது இந்த பூர நட்சத்திரத்தை பற்றி நம்ம இவ்வளோ விஷயங்கள் பார்த்துட்டோம். பூரம் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் ஆரம்பத்திலிருந்தே தான தர்மம். யாரையும் நம்பக்கூடாது. எல்லாரும் பொதுவாக இருப்பாங்க அப்படின்னு நம்பக்கூடாது. இது ஒரு பெரிய மைனஸ். அவங்களுக்கு எல்லாரும் பொதுவாக தான் இருப்பாங்க, நம்மளை மாதிரி தான் எல்லோரும் இருப்பாங்க நினச்சிக்குவாங்க. ஆனால் ஒவ்வொருத்தருடைய குணம் எப்போ தெரியும் அப்படின்னா ராகுல தெரியும், குருவில் தெரியும். இவங்க இப்படித்தானவா அப்படின்னு. சந்திரனில் கொஞ்சம் காட்டுவார், அல்லது செவ்வாயில் கொஞ்சம் தெரியும். மேக்ஸிமம் பாருங்கள் செவ்வாயிலே காட்டிடுவார். எல்லாத்துக்கும் A to Z செவ்வாயில் தெரிஞ்சிடும்.
உங்களுடைய முதுகில் குத்துறதெல்லாம் யாருங்கிறது சந்திரனில் காட்டிடுவார். ராகுல யாரை நம்பணும் நம்பக்கூடாது, இவங்க தான் நம்ம எதிரி, இவங்ககிட்டயே பக்கமே போகக்கூடாது அப்படிங்கிறது ராகு கொடுத்துரும். குரு வந்து போதுண்டா சாமி, உங்கள் வாழ்க்கையும் சரி, உங்களுடைய உறவும் சரி, உங்களுடைய இதுவும் சரி. ஆனால் பூர நட்சத்திரக்காரங்களே, திருமண வாழ்க்கையில் கவனமாயிருங்க. திருமண வாழ்க்கை நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயம் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு பண்ணுங்க. அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும், லவ் மேரேஜாக இருந்தாலும், திருமண வாழ்க்கை பூர நட்சத்திரத்துக்கு சரி இருப்பதில்லை. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. அல்லது இது உங்கள் விதிப்படி தான் நடக்கும், வேறு வழி இல்லை. ஆனால் கொஞ்சம் அனுசரித்து போய்க்கோங்க. கொஞ்சம் ஓரளவு விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை எடுத்துக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அதே போல் இந்த பூர நட்சத்திரக்காரங்க என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணால் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும்? உங்கள் நட்சத்திரத்தினுடைய அதி தேவதை பார்வதி இல்லையா? அந்த அம்மாவனுடைய சக்தி பீடங்கள், அந்த சக்தி பீடங்களை போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. 54 சக்தி பீடங்கள் சொல்கிறோம் இல்லைங்களா? அதில் ஒரு டூர் பேக்கேஜ் மாதிரி போடுவாங்க, அதில் போயிட்டு வாங்க. இல்லை, ஏன்னா அந்த அம்மா வந்து பார்வதி தேவி என்ன பண்ணாங்கன்னா, அந்த தாய் தன்னுடைய கணவருடைய பேச்சை கேட்காம அந்த யாகத்தில் போய் கலந்து அந்த யாகத்திலே விழுந்து இறந்துடுறாங்க. அந்த யாகத்தில் விழுந்து இறந்ததுக்கப்புறம் அவங்களுடைய உடல் வெடித்து ஒவ்வொரு இடத்துல விழுந்தது தான் அந்த 54 சக்தி பீடங்கள், 51 சக்தி பீடங்கள் சொல்கிறோம் இல்லைங்களா? அப்போ அந்த சக்தி பீடங்கள் எங்கெல்லாம் இருக்குதோ அந்த இடத்துல எல்லாமே போய் நீங்கள் வழிபாடு பண்ணுங்க. அந்த இடத்துல போய் நீங்கள் வழிபாடு பண்ண 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 நீங்கள் ஸ்ட்ராங் ஆவீங்க. உங்கள் மனம் ஸ்ட்ராங் ஆகும். எதையும் எதிர்த்து போராடிடலாம். ஏன்னா அந்த செவ்வாயெல்லாம் வந்து அப்படியே மனசு வேதனை பண்ணி புழிஞ்சு எடுத்துரும், சந்திரன் செவ்வாயெல்லாம். அப்போ அந்த மன தைரியத்தை வந்து அந்த சக்தி பீடங்களுக்கு போய் நீங்கள் வழிபாடு பண்ணும்போது தெரியும். அங்கே அந்த விழுந்த அவர்களுடைய உடல் பாகங்கள் என்னவா வந்துச்சுன்னா ஸ்ரீ சக்கரமாக வெளிவந்துச்சு. அப்போ அந்த ஸ்ரீ சக்கரம் வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணுங்க. நீங்கள் எதில் வேணால் வச்சு வழிபாடு பண்ணுங்கள். காப்பரில் வைங்க, சில்வரில் வைங்க, வெள்ளியில் வாங்கி, சில்வரில் வைக்க மாட்டாங்க, வெள்ளியில் வாங்கி வைங்க. ஏதாவது இந்த கருங்காலி கட்டையில் இது மாதிரி நிறைய சொல்கிறாங்க, நிறைய வந்துருச்சு இல்லையா? நீங்கள் ஏதோ ஒன்று வாங்கி உங்கள் ஜாதகத்தில் என்ன கிரகம் நல்லா இருக்கோ அந்த கிரகம், இப்போ சூரியன் நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சூரியனுக்கு உண்டான விஷயத்தில் பண்ணுங்கள். இப்போ வந்து உங்களுக்கு சந்திரன் நல்லா இருந்ததுன்னா கிறிஸ்டலில் வாங்கி வச்சு பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு அமைப்பு இருக்கும் ஜாதகத்திலேயே. செவ்வாய் நல்லா இருந்தால் செவ்வாயில் வேண்டாம், ஏன்னா செவ்வாய் வந்து உங்களுக்கு கர்மாதிபதியாக இருக்கிறதுனால செவ்வாய் தான் கருங்காலின்னு சொல்கிறோம். அப்போ கருங்காலியில் செய்ய வேண்டாம். ஸோ வேறு என்ன உங்கள் ஜாதகத்தில் நல்ல கிரகமாக இருக்கும் அதில் வாங்கி வச்சு பண்ணுங்கள். இல்லையா, ஏதோ ஒரு இதில் உங்களுக்கு ஸ்ரீசக்கர வழிபாடு பண்ணுங்கள். ஒரு ஃபோட்டோவாவது வாங்கி வச்சு வழிபாடு பண்ணுங்கள். அச்சாரமாவது போட்டு வச்சு ஸ்ரீசக்கர பூஜை தினமும் பண்ணுங்கள். ஸ்ரீசக்கரத்துக்கு உண்டான ஸ்லோகங்கள் நிறைய இருக்குது யூடியூப்பில். அந்த யூடியூப்பில் போட்டு டெய்லி ஒரு மல்லிகைப்பூ வச்சு, ஏன்னா சுக்கிரனுக்கு உண்டான பூவே மல்லிகை தான். அதனால தான் ஸ்ரீசக்கரத்துக்கு எந்திரங்களுக்கெல்லாம் மல்லிகைப்பூ வைங்கன்னு சொல்லுவோம். அப்போ அந்த மல்லிகைப்பூ வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். அப்போ அந்த தெய்வங்கள் எல்லாமே அந்த பார்வதி தேவியே உங்களுக்கு துணையாக இருப்பாங்க. அடுத்து பாருங்கள், ஆண்டாள், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள். வருஷம் ஒரு முறையாவது ஆண்டாளை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அங்கே ரொம்ப ஸ்பெஷல் என்ன, பால்கோவா. மாதம் ஒருக்கா ஏதாவது ஒரு கோவிலுக்கு போங்க. யாரோ ஒரு குழந்தைகளுக்கு, ஏதோ ஒரு குழந்தைகளுக்கு, ஏன்னா 5ஆம் இடம் அப்படிங்கிறது குழந்தைன்னு சொல்கிறோம். அப்போ காலபுருஷனுக்கு 5ஆம் இடத்துல தானே பூரம் இருக்குது, பூர நட்சத்திரம் இருக்குது. அப்போ 5ஆம் இடம் குழந்தைகளுக்கு பால்கோவா வாங்கி கொடுங்க. சிறு சிறு குழந்தைகளுக்கு, உங்களுக்கு தெரிஞ்ச குழந்தைகளுக்கு, உங்கள் ரிலேட்டிவ்ஸ் குழந்தைகளுக்கு. அதே போல் உங்களை விட வயது கம்மியாக இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாத்துக்குமே இனிப்பு தானம் பண்ணுங்கள். வந்து முக்கியமாக பால்கோவா தானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அது வந்து பால்கோவா வாங்கி கொண்டு போய் கொடுங்க, உங்கள் தோஷ நிவர்த்தி ஆகும். ஒரு ஸ்வீட் கர்ப்பமாக இருக்கிறவங்களுக்கு நம்மளே ஸ்வீட் வச்சு கொடுப்போம். ஒரு பொண்ணு சீரு பண்ணுறோம், வயதுக்கு வந்துட்டாங்க, ஏதோ ஒரு விஷயத்துக்கு நம்ம ஸ்வீட் எங்கோ ஒன்று வாங்கிட்டு போவோம் இல்லைங்களா? அது வந்து நீங்கள் இந்த பால்கோவா வாங்கிட்டு போய் கொடுங்க, உங்கள் தோஷமும் நிவர்த்தி ஆகும். இது ஒரு விஷயம். அடுத்து பாருங்கள், இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த காசியில் இருக்கக்கூடிய அன்னபூர்ணி தாயை போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. என்றைக்குமே உங்களுக்கு உணவுக்கு பஞ்சமே இருக்காது. 5ஆம் இடம் அப்படிங்கிறது உணவு தான், தன்னுடைய வயிறு பகுதி தான் 5ஆம் இடம். அப்போ உங்கள் உணவுக்கு பஞ்சமே இல்லாமல் இருக்கணும், உங்களுக்கு தரித்திர நிலையே வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, யார் போகிறாங்களோ இல்லையோ, நீங்கள் காசி போய் அன்னபூர்ணி தேவியை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை முழுவதும் உங்களுக்கு பொருளாதாரத்துக்கு பிரச்சனையே இருக்காது, உணவுக்கு பஞ்சமே இருக்காது. லக்ஸரியாக நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு ராசி நட்சத்திரம் பூரம். ஆனால் சிறு வயதில் சந்திரன் செவ்வாயில் மதிமயங்கி உங்களுடைய நிலையை மாற்றிக்காதீங்க. கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கள். திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. விட்டு கொடுத்து தான் போவீங்க. ஆனால் இருந்தாலும் இன்னும் இந்த பதிவை பார்த்ததுக்கப்புறம் இந்த வழிபாடுகளை செய்யும் பொழுது இந்த தெய்வங்கள் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு துணை இருந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை கொண்டு வரும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருடிகளே சரணம்.